ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோபி ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான மசாலாலாம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கிட்ட ஆச்சி தனியாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாவையும் அந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கலந்து விடுங்க. அப்புறம் நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற ரைஸையும் அதில் சேர்த்துக்கலாம். சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.